appendicitis, that is குடல் வால் வீக்கம். இந்த ப்ராப்ளம் வரதுக்கு ஒரு சில ஃபுட் சப்ஸ்டன்சஸ் காமனான ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. எக்ஸாம்பிள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃப்ரைட் ரைஸ், இல்லனா ஸ்நாக் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகெட்ஸ், ஒரு சில பேக்கரி ஐட்டம்ஸ் லைக் டோனட்ஸ், பேஸ்ட்ரீஸ். இந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லாம் ரெகுலரா கன்சியூம் பண்றவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இதெல்லாம் கன்சியூம் பண்ணாம ஒரு சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற சிங்கிள் மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் கிரானிக் கான்ஸ்டிபேஷன். ஸோ கிரானிக்கா கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு அவங்க டயட்ல ஃபைபர் கம்மியா இருக்கு, ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் கம்மியா இருக்கிறதுனால ஸ்டூல்ஸ்லாம் ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டூல்ஸ் அப்பெண்டிகோலிட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகி அப்பெண்டிக்ஸை போய் பிளாக் பண்ணிடும். இதனால அப்பெண்டிக்ஸ் வீங்கிரும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அண்ட் சிவியர் பெயினோட பிரசன்ட் ஆவாங்க. ஸோ நீங்க ஹெல்த்தியா தான் சாப்பிடுறீங்க, அவுட் சைட் ஃபுட்டே கன்சியூம் பண்ணாம இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கோங்க.